கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அருமையான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் 24ஆம் தேதி சனிக்கிழமை மே மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்களால் எனப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வேதம் சொல்லுகிறது ஒரு சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒரு தெய்வீக சமாதானத்தை நமக்கு அளிக்கிறார். அந்த சமாதானத்தினூடாக நாங்கள் சமாதானத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த உவமையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்கள், அங்கே இந்த வேத பகுதியிலே பாருங்கள், இந்த நாட்களில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்களிடத்திலே வந்தார். அப்பொழுது அவர் வாயை திறந்து உபதேசித்து சொன்னதாவது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் ஜனங்களுடைய குணங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக அந்த இடத்திலே பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அதனாலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை அதாவது உச்சரிக்கிறவன், கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரையே தொழுது கொள்ளுகிறவன் இந்த நாட்களில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் அவருடைய புத்திரர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த உவமைகளை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் என்று சொல்லப்படுகிற காரியம் எல்லளவும் இந்த நாட்களில் இல்லாமல் போய்விட்டது. சமாதானம் என்ற வார்த்தைக்கே இன்றைக்கு இடமில்லாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். ஏனென்றால் சமாதானம் என்ற வார்த்தை இன்றைக்கு உலகத்திலே எடுக்கப்பட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். குடும்பங்களுக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பிரிவினைகள். இந்த பிரிவினைகளினுடைய காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே தேவன் அனுமதிக்கவில்லை. ஆனால் சத்ருவானோன் அந்த காரியங்களை ஜனங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே பாருங்கள் இப்படியாக போட்டு இந்த சூழ்நிலைக்குள்ளே ஜனங்களை தள்ளுகிறதை பார்க்கிறோம். அதனாலே ஜனங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லாத நிலையிலே இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கடந்த சில வருஷங்களுக்கு முன்பாக பாருங்கள், கடந்த வருஷங்களுக்கு முன்பாக அங்கே வந்த பொல்லாத கொடிய நோய் கொரோனா என்று சொல்லப்படுகிற நோயின் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே இருந்த சமாதானம், ஜனங்களுக்குள்ளே இருந்த சரீர சுகங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அற்றுப்போய்விட்டது. அதனாலே இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், அவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலையிலே, சமாதானத்தை இழந்த நிலையிலே, அவர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத நிலையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அது மூலமாக இன்றைக்கு அநேக தேசங்களிலே பாருங்கள், அநேக வாலிபர்கள், யோதிகள் அதன் மூலமாக தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய காரியங்களை இழந்தது நிமித்தம் தங்களை தாங்கள் மாய்த்து கொள்ளுகிறதையும், தங்களை தாங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அதாவது நாட்களிலே அழித்து கொள்ளுகிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு சமாதானம் இழந்தது நிமித்தம் போதை வஸ்துக்கும் குடிபோதைக்கும் வேறும் அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் இருக்குமா இருந்தால் அவன் தேவனுடைய புத்திரராக இருக்கிற வேளையிலே அவன் தேவனுடைய காரியத்தையும் தேவனுக்குரிய செயல்பாட்டையும் இந்த நாட்களில் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் சமாதான குறைவேண்டு வருகிற வேளையிலே அவன் அங்குமிங்கும் ஓடுகிறவனாய், அங்குமிங்கும் அலைந்து திரிகிறவனாய், அங்குமிங்கும் ஏதாவது காரியத்தை செய்கிறவனுமாய் இந்த நாட்களில் இருப்பார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வேத பகுதி சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் பெற்று
அந்த சமாதானத்தின் ஊடாக சமாதானம் பண்ண வேண்டுமா இருந்தால் கர்த்தரோடு இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். அப்பொழுது பாக்கியவான்களாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.